ஹாய், என் பேர் பிரியா. நான் வந்து ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரோஜா வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஐ நோ ஹர். அவங்கள பார்த்தது வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டில் பார்த்தேன். பட் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து க்யூரியாசிட்டி, அவங்க ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொன்னாங்க. இந்த க்யூரியாசிட்டி கிரியேட் ஆச்சு. அதாவது செல்ஃப் க்ரூமிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. ஆஸ் அ பியூட்டிஷியன் ஐ தாட் நான் வந்து நல்லா பிஸ்னஸ் மீட்டில் வந்து ரோஜாவை பார்த்தேன். பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயோ காலையில் போட்ட மேக்கப் இப்போ அழிஞ்சிச்சுப்பா லஞ்சுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னோன்னே, போடணும் ஃபுல்லாக அழியாத மாதிரி ஒரு மேக்கப் போடணும் அப்படின்னாங்க. நானே ஒரு டவுட் வந்துச்சு, என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்ட்டு. சரி, அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த மாதிரி காலையில் போட்டோம்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது ஈவினிங் மட்டும் காலையில் என்ன ஒரு லுக் இருந்தோமோ அது ஈவினிங் மட்டும் நம்ம எண்ட் ஆஃப் த டே மட்டும் இருக்கணும். அப்படி இருக்க முடியுன்றதை வந்து எனக்கு அவங்ககிட்ட தான் அந்த மாதிரி பண்ணலான்ற ஒரு ஐடியா, தாட் ப்ராசஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் ஒரு க்யூரியாசிட்டி. அவங்கக்கிட்ட வந்து இந்த கிளாஸை நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தது. ஃபண்டாஸ்டிக் கிளாஸு. என்னென்னா ரோஜாவுக்கு நான் இப்போ சொல்லணும் என்னென்னா, நான் கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப ஜாஸ்தி. 100 ரூபாய்க்கு பேசணும், 1000 ரூபாய்க்கு பேசணும். அதுதான் அவ்வளோ கண்டென்ட் கொடுத்தாங்க. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இன்னொன்று, அவங்க நினச்சிருந்தா அதெல்லாம் கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவ்வளோ நுணுக்கத்தெல்லாம் ஃபுல் சீக்ரெட்டே இல்லாமல் சொல்லியிருக்காங்க. இப்போ சாரி ஃபிட்டிங் ஆகட்டும், சாரி ஃபிட்டிங்லாம் சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம். ஆனால் அப்படி இல்லை, ஒரு சின்ன விஷயத்தையும் அவங்க மனக்கட்டு அதை சொல்லும் போது ரியலி ஷி இஸ் டூயிங் ஃப்ரம் ஹார்ட். அது எங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் சாரி இப்போ கட்டியிருக்கேன்னா, நான் வரும்போது இந்த சாரி வேறு மாதிரி கட்டியிருந்தேன், இப்போ வேறு மாதிரி இருக்குது. ரியலி தேங்க்ஸ், பிகாஸ் ஐ ஃபீல் ஸோ கான்ஃபிடென்ட். யூஸ்வலாக சாரி கட்டினா இப்படி இருப்பேன் கரெக்டாக இருக்கா அப்படிலாம் பார்த்துட்ருப்பேன். இந்த செல்ஃப் ஃபிட் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். இது மட்டும் நான் எதுவுமே வந்து நகத்தில் அட்ஜஸ்ட் பண்ணலை. அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தராங்க. ரியலி ஒரு டைட் பேக்ட் கிளாஸு. ஃபஸ்ட் டே வந்து பேசிக்ஸ் எல்லாமே சொல்லித்தராங்க. நம்ம ஸ்கின்னை எப்படி பார்த்துக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஹேர் எப்படி பார்த்துக்கணும், ஹேரோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஸ்கேல்போட ஸ்ட்ரக்சர் என்ன, இதெல்லாம் வந்து க்ரூமிங் செஷனில் சொல்லி தரணும் அவசியம் இல்லை. அது ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, பேசிக் நமக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்சாலும் அதை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து சொல்லித்தராங்க. ரியலி மெயின்டெனன்ஸ், க்ரூமிங், ஒரு ஃபுல் பேக்கேஜ் அவங்க தராங்க. அதாவது கண்டிப்பாக நான் சொன்னேன், இதை மிஸ் பண்ணாதீங்க யாருமே. இதை மிஸ் பண்ணிங்கன்னா தென் நீங்கள் இதை போய் வெளியில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது அமௌண்ட் யூஸாக தான் இருக்கும். இவ்வளோ பெரிய பேக்கேஜுக்கு 3 காசு வாங்குறாங்க. கண்டிப்பாக ரோஜா இட்ஸ் ரியலி தேங்க். நான் பிளஸ்ட் டு கெட் தீஸ். என்னோட ஃப்ரெண்டை கூட அழைச்சிட்டு வந்தேன் நான் இன்னைக்கு. ஷி இஸ் வெரி ஹாப்பி. அவங்க தனியாகவே என்கிட்ட கூப்பிட்டு சொன்ன, பிரியா ஒர்த்து, நானும் ஏதோ ஒரு கிளாஸ்ன்னு நினச்சேன். ஏன்னா இவங்க அனுப்பிச்ச ஒரு பிடிஎஃப் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்ட் அப் பிடிஎஃப் மாதிரி அனுப்பினாங்க. அதுலேயே ஒரு க்யூரியாசிட்டி அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் எப்படி வந்தாங்க, அவங்களோட டோட்டல் மேக் ஓவர் அப்படியே வேறு. அவங்கள பார்த்தா வந்து மேக்கப் போட்ட மாதிரிலாம் இல்லை. பட் அவங்ககிட்ட இந்த கான்ஃபிடென்ட், அவங்க வேர் பண்ணது அட்டையரோட கான்ஃபிடென்ட் அதெல்லாமே டிஃப்ரெண்ட். அது இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணாலும் அந்த ஃபோட்டோவில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் நினச்சேன் ஒரு நம்மளுக்கு பேர் கிடைக்குமா நினச்சேன். அதோட ஜாஸ்தியே கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் ரோஜா, தேங்க்ஸ் a lot ஃபார் யுவர் சப்போர்ட். நிஜமாகவே இதை மறக்க மாட்டேன். நிஜமாகவே நிறைய பேருக்கு நான் அதை சொல்லணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.